ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக 7th ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 8th ஸ்டார்ட் பண்ணுறோம். 8th டேர்ம் 1 பார்க்குறோம். தமிழ் மொழி வாழ்த்து. இதுலேயுமே நிறைய ஸ்கிப் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பார்த்துடலாம். தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரி வடிவ, இது எல்லாமே முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து யூனிட் 6 ஜிஎஸ் பாட்டில் இது கொஞ்சம் வாசிக்கணும். அதுக்காக தான் மொத்தமாகவே ரீட் பண்ணுறோம். சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு, இது இம்பார்ட்டன்ட் தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். திருக்குறள், வினைமுற்று, இதில் வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மருத்துவம், இது எல்லாம் எச்சம், இவ்வளோ தான் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாமே ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் மொழி வாழ்த்து. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. அதாவது கருத்தை அறிவிக்கிறது மட்டும் பயன்படலை, பண்பாட்டுடன் பண்பாடோடையும் தொடர்போடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். இது தமிழை பாடியிருக்கார், பாரதியார் பாடினது. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மலர்ந்திட வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசையுண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களை நீங்க தமிழ்மொழி ஓங்க உலகத்தில் தொடங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அணுகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வானமறிந்து அனைத்துமறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார் படிப்பாங்க. பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகே, இப்போ சொல்லும் பொருள் பார்க்கலாமா? நிரந்தரம்னா காலம் முழுமைக்கும், எப்போவுமே. வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை, இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லை துன்பம் பழைமை. நூல்வழி பார்க்கலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர் என்ற சமூக சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர் இவரோட இதழ்கள் வந்து இந்தியா விஜயா. இவர் கவிதைகள் மட்டும் பண்ணலை, உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அது என்னென்னா சந்திரிகையின் கதை தராசு. நூல்கள், இவரோட நூல்கள்னு பார்த்தோம்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இது செந்தமிழே செங்கருமே, செந்தமிழ் சீராக்கும் நந்தா. அதாவது உயிரும் நீ, பயிரும் நீ, வாரம் நீ, ஆரம் நீ வந்தால் தூ அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும்னா என்று பிளஸ் என்றும். வானம் அளந்ததுன்னா வானம் பிளஸ் அளந்தது. அறிந்தது அனைத்தும்னா அறிந்ததனைத்தும். வானம் பிளஸ் அறிந்தனா வானம் அறிந்த. நெக்ஸ்ட் தமிழ்மொழி மரபு. தமிழ்மொழி மரபுல தொல்காப்பியத்தோட பாடல் கொடுத்துருக்குறாங்க. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம். மொழிக்குரிய ஒழுங்குமுறை வந்து மரபு. மரபுக்கும் செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறுகிறது. நிலம் நீர், இது நமக்கு தெரியும். நிலம் தீ நீர் வழி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதிரை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திரிவு இயல் சொல்லோடு தடா அலல் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லினான மரபுநிலை திரியின் பிரிதாகும். தொல்காப்பியர். சொல்பொருள். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம்னா கலவை, இருதினை உயர்தினை அக்ரிணை, வழாமை தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். 7th பார்த்துட்டோம் இது என்னென்னு. இதெல்லாமே உயர்தினை, இது அக்ரிணை, இந்த ஒன்றன்பால் பலவின்பால். மரபுனா வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள் பாட்டு, தடாலல் தழுவுதல் எல்லாம் பயன்படுத்துதல். பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். புலவர்கள் வந்து எழுத்துக்களை எழுதுவதற்கு அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. ஸோ அதுதான் இப்பாடலில் இடம்பெற்ற வளா அமை தலா அலல் எல்லாம் லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். லாவை அடுத்து இடம்பெற்றுள்ளது. அப்போ அதனால் இது வந்து உயிரளபடை. உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழபடை. தொல்காப்பியர்னா யாரு? தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தான் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டு 9 இயல்களை கொண்டிருக்கு. 9 இயல்களை கொண்டுள்ளது. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இது முக்கியம். இளமை பெயர்கள். புலினா பரல், சிங்கம்னா குருளை, யானைனா கன்று, பசு கன்று, யானை கன்று, பசுங்கன்று, யானை கன்று, யானைக்குட்டி கூட சொல்லலாம். கரடிக்குட்டி, புலி உருமும் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும்,
பசு கதரும், கரடி கத்தும். காகம் கரையும். பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன, விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை 2 + திணை, ஐம்பால் 5 + பால். தமிழ் வரி வளர்ச்சி. தமிழ் வரிவிட வளர்ச்சி. இது உரைநடை. இயல் 1 உரைநடை. மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு மொழியை கண்டுபிடிச்சான். அது நிலையாக இருக்கணுங்கிறதுக்காக எழுத்துக்களை கண்டுபிடிச்சான். அதுதான் வரி வடிவங்கள். ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. ஃபஸ்ட்டு வந்து சைகைகள் பயன்படுத்தியிருக்காங்க பேசுகிறதுக்கு, அதாவது கம்யூனிகேஷனுக்கு. அடுத்து ஒலிகள் மூலம், அடுத்தது சிறிது சிறிதாக சொற்களை, அதுக்கப்புறம் வந்து பேச்சு மொழி ஆயிற்று. அப்புறம் அவங்க எண்ணங்களை குறியீடுகளாக இந்த பொறிச்சு வச்சுருக்காங்க, அது மாதிரி பொறிச்சு வச்சுருப்பாங்க. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை அதுதான். ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இது ஓவிய எழுத்து என்பர். ஒரு எழுத்துக்கு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். ஒலி எழுத்து நிலைனா ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து, ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து. அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையை அடைஞ்சிருக்க முடியாத உண்மைதான். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. ச என்னும் வட எழுத்து இருக்கு. மெய்யை குறிக்க புள்ளி இல்லை. எகர ஒகர குறில் நெறில் வேறுபாடு இல்லை. பழைய வரி வடிவங்களை கோவிலில் உள்ள கருங்கால் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டுகள் வந்து 3ஆம் காலம் முதல் இருக்குது. செப்பேடுகள் வந்து 7வது காலம் முதல் இருக்குது. வரி வடிவங்களை வட்டெழுத்து, கண்ணெழுத்து என இருவகையாக பிரிக்கலாம். வரி வடிவங்களை வட்டெழுத்து, கண்ணெழுத்து என இருவகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழெழுத்து. 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றன. அதுக்கப்புறம் அந்த கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள். அது வந்து சிலப்பதிகாரத்தில் எப்படி இருக்குன்னா, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக உள்ளது எழுத்துக்களின் மாற்றத்துக்கு. ஓகே. அப்புறம் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. அரச்சலூர் கல்வெட்டு தான் இதற்கு சான்று. கல்வெட்டில் தமிழெழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. இப்போ இங்கே டேரக்டாக இங்கே வந்துடலாம். தமிழ் எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மாபெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். ஏ எனும் எழுத்தை குறிக்க நெடிலாகவும், ஓ எனும் எழுத்திற்கு ஓ எனும் அப்படி இந்த பாருங்கள் என்னென்ன மாற்றங்கள் வரைக்கும். ஏ அதாவது இப்படி புள்ளி வச்சுருப்பாங்க முதல்ல, அதை ஏவா மாற்றி, இது வெறும் ஏ இருந்தால் அது ஏ, ஓ அப்படின்னா அதுக்கு புள்ளி வச்சா ஓ, புள்ளி வைக்க வந்தால் ஓ, புள்ளி வச்சா கே, புள்ளி வைக்காம வந்தால் கே. சாரி, கோல புள்ளி வச்சுருப்பாங்க, அது கோ, இது புள்ளி வைக்க வந்தால் கோ அப்படின்னு முன்னாடி இருந்திருக்கு. அதை மாற்றி மொத்தமாக மாற்றிட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நாலாம் இப்படி இருந்திருக்கு. நூ ரூ நூன்னு இருந்திருக்கு. இந்த ஒரு மாதிரி நூ மாதிரி. நை லை லைலாம் இப்படி இருந்திருக்கு. ஸோ தந்தை பெரியார் வந்து அந்த எழுத்து பண்ணியிருப்பாங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறதுக்கு இந்த அச்சுக்கலை தான் காரணமாக இருந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைமையான எழுத்துக்கள் வந்து வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அதுக்கப்புறம் இருக்கிறது சொற்பூங்கா. இதை படிக்கவே வேண்டாம். சொற்பூங்கால இருக்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பார்க்கலாம். உயிரெழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ. பட் இதுலேருந்து ஒரு தடவை கூட கொஷின் வந்ததில்லை. ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்குது. அதை பார்த்துக்கணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து. ஏவு என்பது ஏ ஆனது மட்டுமின்றி ஏ எனவும் ஆகிறது. ஏவுகின்ற அம்மை போல கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம் பெயர் எய்பன்றி. அதனை எய்ப்பவர் எயினர், அவர்தம் மகளிர் எய்னியர். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க முன்னாடி. செந்தமிழ் அந்த ரா இளங்குமரனார் தான் எப்படி செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு டீச்சர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார்.
தேவநேயம் எனும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவலர் நூலகமும் அமைத்து உள்ளார். அப்புறம் இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு. அதாவது எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். இடப்பிறப்பு உயிரெழுத்து தலை இல்லைன்னா உயிர் பெறும் தலை. அப்போ கழுத்து உயிரெழுத்து கழுத்தை இடமாக கொண்டு, வல்லின எழுத்து வலிமையான மார்பு, மெல்லிய மூக்கு அப்படி வச்சுக்கணும். மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக, இடையின கழுத்து, இடையில இருக்கிறது கழுத்து, ஆயுதம்னா மேலே இருக்கிறது தலை. உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது? வாய் திறக்கும் போது உயிரெழுத்து பிறக்குது. இ எல்லாமே லைட்டாக வாய் திறக்க முயற்சிக்கும் போது நாக்கின் அடி ஓரமானது மேல்வாழ் பல்லை தோறும். ஊலாம் அப்படி வாயை திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. இக்கு இங்கு இச்சி இஞ்சி எல்லாம் எப்படி பிறக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இங்கே போயிடலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ. ஆயுத எழுத்து பிறக்கும் எழுத்து தலை. வல்லின எழுத்து வலிய மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன்னு. கீழ் இதழும் வேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகைமரபு மக்கள் கூட்டம், நிறை, ஆட்டு மந்தை. வினைமரபு சோறு உண், முறுக்கு தின். சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. கோழியஞ்சியும் கொக்கரிக்கும், பால் பருகணும், சோறு உண், தின் சொல்லக்கூடாது. பூ பறி, நிறை. இதோட கலைச்சொல் பார்ப்போம். ஆர்டிகுலேரிட்டி ஃபோனெட்டிக்ஸ் ஒலி பிறப்பியல். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி. நாசல் கான்சனன்ட் சவுண்ட் இது கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட் மூக்கொலி. எபிகிராஃப் கல்வெட்டு. வவ்வல் உயிரெழுத்து. லெக்சிகோகிராஃபி அகராதியல். ஃபோனும் ஒலியன். பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து. 8th டேர்ம் 1ஓட இயல் 2 அப்படியே கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 12 minutesல ஒரு இயல் முடிஞ்சிட்டு. ஸோ ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம். ஓடை அப்படிங்கிறது வாணிதாசன் எழுதியிருப்பாங்க. இந்த வாணிதாசன் யார் அப்படின்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். பட் இந்த ஓடை இந்த என்ன அதெல்லாம் வேண்டாம், டேரக்டாக சொல்லும் பொருளும் போயிடலாம். தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம்னா இரக்கம். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம். முழவுனா இசைக்கருவி. நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் குறைந்த நீரால் பயிர் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். பயிலுதல் படித்தல். நாணம் வெட்கம். பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம். செஞ்சொல் திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். நாணம்னா வெட்கம் தெரியும். ஓகே, நூல்வெளி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராச்சலு இவர் பெயராகும். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு முதலிய மொழிகளில் புலமை பெற்றவர். கவிஞரேறு, பாவலர் மணி ஆகிய சிறப்பு பெயர்கள். கவிஞரேறு, பாவலர் மணி ஆகிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கி. பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்காங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகியன இவரோட நூல்கள். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல். செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. நன்செய் நன்மை ப்ளஸ் செய். நீள் உழைப்பு இது ஒரு கேட்டிருந்தாங்க. நீள் ப்ளஸ் உழைப்பு. சீருக்கு ப்ளஸ் ஏற்ப சீருக்கு ஏற்ப. ஓடை ப்ளஸ் ஆட ஓடை ஆட. அதுக்கப்புறம் கோணக்காத்து மூக்கு, கோணக்காத்து பாட்டு. இதுலேயும் டைரெக்டாக சொல்லும் பொருள் பெறலாம். முகில் மேகம். கெடி கலங்கி மிக வருந்தி. கம்பீரமுடன் முறையாக. சேகரம் கூட்டம். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. விண்ணம் சேதம். வாகு சரியாக. காலன் யமன். மெத்த மிகவும். வாகு சரியாக. வானில்
டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பார். முகில் தோன்றினால். முறையான உடைப்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை யமனை ஓட்டிவிடும். விழுந்ததங்கே விழுந்தது ப்ளஸ் அங்கே. செத்திறந்த செத்து ப்ளஸ் இறந்த. பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். நிலம் பொது, அதாவது இதில் வந்து சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்திருப்பாங்க. இதோட தலைவராக விளங்கு சியாட்டல். அந்த இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இது தேவையில்லாத கதை. செவ்விந்தியர்களின் நிலத்தை யார் தாயாக மதிக்கின்றனர்? இன்னோசைனா இனிமை ப்ளஸ் ஓசை. பால் ஊறும். பால் ப்ளஸ் ஊறும்னா பால் ஊறும். பரம்பிக்குளம் ஆனைமலையில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடியின சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு. காடர்கள் பேசுகிற மொழி பேர் என்ன? ஆள் அளப்பு. அடுத்தது பார்க்க போகிறது வினை முற்று. வினை முற்று பெற்றதை குறிக்கிறது தான் வினை முற்று. ஃபஸ்ட்டு படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற எல்லாமே முடிஞ்சு போச்சு. சொற்கள் செயலை, அதாவது வினை என்று குறிப்பர். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினை முற்று. மலர் விதி எழுதினாள், அது முடிஞ்சு போயிட்டு, எழுதி முடிச்சுட்டா. கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள் முற்றுவினை அல்லது வினைமுற்று. பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள் முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்து இடத்திலும் வரும். இந்த வினைமுற்று வந்து 2 டைப் இருக்குது. தெரிநிலை, குறிப்பு. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், காலம், செயல், செய்படு பொருள் ஆகியவை முதன்மையானதாகவும் இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்று. செய்பவர், இப்போ வந்து எழுதினாள் அப்படின்னா எழுதுனது மாணவி. எதை வச்சுன்னா காலும் எழுதுகோளும். நிலம் எங்க? பள்ளியில். காலம் இறந்த காலம். செய்பொருள் கட்டுரை. செயல்னா எழுதுதல். குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொருளிடம், காலம், அது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்படு பொருள். இது பொருளிடம், காலம், சினைகுணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. பொன்னன், காலம் ஆதிரையான், தென்னாட்டவர். ஆதிரையான் வந்து காலம், தென்னாட்டவர் இடம். சினை கண்ணன், பண்பு கரியன், தொழில் எழுத்தன். தெரிநிலை வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று போக ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகைகளும் உண்டு. ஏவல் அப்படின்னாலே ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது. ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. எழுது ஒருமை, எழுதுமின் அப்படின்னா பன்மை. வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் இதன் விகுதிகள் க, இய, இயர், அல் என வரும். ஏவல் வினைமுற்றுனா முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இங்கே வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா 2 திணை 5 மூவிடங்களிலும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும், விகுதி பெற்றே வரும். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்துல வராதுன்னா தன்மை. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. மாடு வயலில் புல்லை மேய்ந்ததுன்னா வினைமுற்று மேய்ந்தது. பின்வரும் நூற்று இறந்த கால வினைமுற்று படித்தான். பின்வரும் நூற்றில் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. இறந்த கால வினைமுற்று படித்தான்.
உலக ஈர நாள் வந்து பிப்ரவரி 2, ஓசோன் நாள் செப்டம்பர் 16, இயற்கை நாள் அக்டோபர் 3, வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. தொடர் வகைகள். தொடர்கள் வந்து பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். ஒரு செய்தியை தெளிவாக கூறுமாறு வந்துச்சுன்னா அது செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான். வினா தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஒருவரிடம் ஒன்றை வினாவுவதாக அமையும் தொடர் வினா தொடர். விளைவு தொடர் அப்படின்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடராகும். இளமையில் கல். உன் திருக்குறள் நூலை படி. உழவு தொழில் வாழ்க, கல்லாமை ஒழிக. உணர்ச்சி தொடர் வந்து உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறதுனா நட, போனான்னா போ, சென்றான்னா செல், உறங்கினான்னா உறங்கு, வாழியன்னா வா, பேசினான்னா பேசு, வருகன்னா வா, தருகின்றன தா, பயின்றால்னா பயில், கேட்டார்னா கேள். ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர். பிளெயின் சமவெளி, வேல் பள்ளத்தாக்கு, திக்கெட் புதர், ரிட்ஜ் மலைமுகடு, லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி, லேப்பர்ட் சிறுத்தை, பல்ட் மொட்டு. திருக்குறள் பார்த்துடலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது நடுவுநிலை உடையவர், நடுவுநிலை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சியிருக்கும் அவருடைய புகழாலும் பழியினாலும் அறியப்படும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர் கனி. தாம் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவுநிலையுடன் சரியாக அமைவதே சான்றோருக்கு அழகாகும். உவமை. அதுபோல போல. வலியான் நிலையாமை வல்லுருவம் பெற்றம் புலியின்தோய் போர் துய்த்த மற்று. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்து போன்றது. இது வந்து இல்லாத ஒன்று. இல்பொருள் ஓமையினை. கனை கொடிது யாழ் கொடிது. இது கேட்டதான் ஒரு வாட்டி. கனை கொடிது யாழ் கொடிது செவ்விதாங்கு அன்ன வினைபடு பலால் கொளல். நேராக இருந்தாலும் அம்பு கொடிதாக இருக்கிறது, வலுவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையாக இருக்கிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலர் என்னும் மாத்திரையார் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர்கள். கல்லாதவர் வந்து பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர வேற எந்த பயனும் இல்லை. இதை ஏற்கனவே பார்த்தோம். விலங்குடு மக்கள் அனைவர் இளங்குனில் கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை சொல்றது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோற் போல் அழிந்துவிடும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிற்கின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவன் முதலில் தன் குற்றத்தை நீக்கி அதன் பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது, இலக்களவும் கூடாது. இந்த கொஸ்டின் போன வாட்டி டெட்லேயே கேட்டிருந்தாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. பிரிது முறிதல் அணி. கடல்ல ஓடுறது வந்து பிரிச்சுட்டு போயிடும். வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. அதே மாதிரி கடல்ல ஓடுற கப்பல் தரையில் ஓட இயலாது. திருவள்ளுவர் பற்றி பார்ப்போம். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் ஆகிய பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். அறம்பொருள் இன்பம் எப்பவும் பார்த்தது தான். 3 தொகுப்புகளாக அறத்துப்பால், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் எனும் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் வந்து அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். அரசியல், அமைச்சியல், ஒலிபியல் எனும் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால், களவியல், கற்பியல் என்ற 2.
புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவுநிலைமை. பயனில்லாத கலர் ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவம் வல்மை ப்ளஸ் உருவம். நெடுமை ப்ளஸ் தேர் நெடுந்தேர். வரும் முன்னர் வரும். இது வரைக்கும் நம்ம வந்து 8th டேர்ம் 1ஓட 1, 2 இயல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 and 4 அப்டேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 7th யாரும் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் 7th இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்குது. சர்ச் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.